சென்னை தியாகராய நகர் பேருந்து நிலையம் அருகே அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட தவேக கட்சியினரை போலீசார் வலுக்கட்டாயமாக பேருந்தில் ஏற்றினர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ரகுபதி. ரகுபதி, வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் சென்னை தெற்கு வடக்கு மாவட்டம் சார்பில் பெருநகர சென்னை மாநகராட்சியை கண்டித்து மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சென்னை டி நகரில் நடைபெற்று வருகிறது. ஸ்ரீநகர் சிஐடி நகர் பிரதான சாலையில் அமைந்துள்ள மக்களுக்காக அமைக்கப்பட்டு வரும் இரும்பு பால மேம்பால பணியை விரைந்து செயல்படுத்தி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் எனவும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் கவனத்தை ஈர்க்க சென்னை தெற்கு வடக்கு மாவட்ட செயலாளர் அப்பமு வேல்முருகன் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் கலந்து கொண்டு சென்னை மாநகராட்சிக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி வருவதோடு இந்த மேம்பால பணியை விரைந்து முடிக்க கோரி கோஷங்களையும் எழுப்பி வருகின்றனர். குறிப்பாக டி நகர் பகுதியில் போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டது என்பதாலும் டி நகர் பேருந்து நிலையம் பொதுமக்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் அதிக அளவில் வந்து செல்லும் இடம் என்பதாலும் டி நகர் பேருந்து நிலையத்தை சுற்றி ஏராளமான வியாபார கடைகள் அமைந்துள்ளதாலும் வியாபாரிகள் பொதுமக்கள் ஆயிரக்கணக்கில் வந்து செல்வதாலும் மக்கள் பேருந்தில் அந்த பயணிகள் போக்குவரத்து ஏற்படும் என்பதாலும் இதனால் அந்த உடனடியாக காவல்துறையினர் இந்த போராட்டத்திற்கு மறுப்பு தெரிவித்தனர். அதே போல் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்பதாலும் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்த ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. அனுமதி மறுக்கப்பட்டிருந்தாலும் தடையை மீறி 150க்கும் மேற்பட்ட தவேகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்களை உடனடியாக தடுத்து நிறுத்தி 3க்கும் மேற்பட்ட காவல்துறை வாகனத்தில் ஏற்றிச் சென்று ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் தற்பொழுது அடைத்து வைத்திருக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி ரகுபதி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.